அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறார் அர்னாப் கோஸ்வாமி. அர்னாப் கோஸ்வாமி ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? அவன்லாம் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றதே அவமானங்க. அப்படி ஒரு ஜந்து. அதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணிருக்கிறான், துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம், துருக்கியில ஒரு அலுவலகம் இருக்கு. அந்த துருக்கி அலுவலகத்தை காட்டி அது துருக்கி நாட்டினுடைய காங்கிரஸ் அலுவலகம். காங்கிரஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உலகத்தினுடைய எந்த நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ங்கிறது அது என்ன சொல்றது, ஆங்கிலத்துல காங்கிரஸ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கான தமிழாக்கம் என்னன்னே தெரியாம அங்க இருக்கக்கூடிய துருக்கி நாட்டினுடைய காங்கிரஸ் சபை அது, அதனுடைய அலுவலகம். அந்த அலுவலகத்தை எடுத்து போட்டு போட்டோவை போட்டு அர்னாப் கோஸ்வாமி வழக்கம் போல பாரத் மாதா கிச்சே வந்தே மாதரம் வாழ்க பாரதம் ஊன்னு கத்தி கூப்பாடு போட்டு காங்கிரஸ் கட்சிக்கு துருக்கியில எதுக்கு ஆபீஸ்ன்னு கேட்டாங்க. வட இந்திய ஊடகங்கள் என்ன லட்சணத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம தோலுரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கணும். அர்னாப் கோஸ்வாமியை இன்னைக்கு நம்ம அப்படி வச்சு வறுத்தெடுக்க போறோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். 7 லட்சம் சொந்தங்களுக்கு நன்றி. ரைட், இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். அர்னாப்பை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய 1ஆம் நம்பர் டுபாக்கூர் அப்படின்னு, இல்லையா? அவன் ஜேர்னலிஸ்ட் சொல்றதுக்கே தகுதி இல்லாதவர். ரைட், ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்டி அப்புறம் எப்படி போலியா டிஆர்பியை ரெடி பண்ணாந்தாலும் தெரியும். டிஆர்பியில ரிபப்ளிக் டிவி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது எப்படி டூப்ளிகேட்டா நடந்துச்சுன்னு ஒரு சர்ச்சையாகி மகாராஷ்டிரா அரசு கைது பண்ணுச்சு. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அப்புறம் ராணுவ ரகசியங்கள் தொடர்பான விஷயத்தெல்லாம் இவன் செயலுக்குள்ள இருக்கும்போது சாட் பண்ணா பேசினா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு. அது எப்படா அரசினுடைய ரகசியம்லாம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி சர்ச்சை எல்லாம் எழுந்துச்சு. அதுவும் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப இந்த அர்னாப் அப்படிங்கிற ஆளு எவ்வளவு ஒரு பாஜகவினுடைய ஊதுகுழலாக மட்டுமே முழு நேரமாக செயல்படுவதற்கு பத்திரிகையாளர்கள் என்ற பெயர்ல ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்ப என்ன பண்றான், நான் அந்த போட்டோ காட்டுறேன். அந்த போட்டோ காட்டுப்பா தம்பி, அந்த போட்டோ பாருங்க. இது துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்க. இத காட்டி அவன் என்ன கேட்கிறான், காங்கிரசுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு துருக்கியில ஆபீஸ் அப்படின்னு கொண்டு பேசுனது. இது வெறும் நீங்க தகவல் பிழை அப்படின்னு நினைக்காது. இங்க ஒருத்தன் இருக்கான் அதே மாதிரி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ரங்கராஜ் அப்படின்னு பேரு. இது தகவல் பிழை எல்லாம் இல்ல, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கிறத சொல்றேன். அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இதுல 26 அப்பாவி இந்தியர்களை பயங்கரவாதிகள் அநியாயமா படுகொலை பண்ணிட்டான். இப்ப நம்முடைய இந்திய ராணுவம் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது. அப்போ ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாச்சு, கவனிச்சிங்களா? அதனாலதான் சொல்றேன் அர்னாப் எவ்வளவு ஆபத்தானவன்னு. துருக்கியில் இருந்து விமானம் பாகிஸ்தானுக்கு வந்துச்சு. துருக்கி ராணுவத்தினுடைய ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. துருக்கியினுடைய ட்ரோன்கள், சீனா, துருக்கி, இந்த ட்ரோன்கள்லாம் அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து நம்ம மீது தாக்குதல் நடத்தினார்கள். அதை இந்திய ராணுவம் முறியடித்தது. இது போன்ற செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகத்துல. அப்ப துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பது இந்த ஊடக செய்திகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரைட், அப்ப துருக்கி இந்தியாவிற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இப்ப நீங்க அர்னாப் கோஸ்வாமியை கொண்டு பாருங்க. அந்த துருக்கியில காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்கு ஆபீஸ்? அப்ப காங்கிரஸ் தேச விரோத கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மலினமான ஒரு வேலையத்தான் இந்த அர்னாப் கோஸ்வாமி என்ன செய்யறான், பண்ணியிருக்கிறான். அப்புறம் அதை எடுத்து நெட்டிசன்கெல்லாம் வருவர்னு வறுத்து எடுத்து அதை முட்டாப்பையில, ஏண்டா அது துருக்கியில இருக்கிற ஆபீஸ்டா, அங்க உள்ள காங்கிரஸோட இதுடா, என்ன இளவுடா உனக்கு, உன்னையெல்லாம் எவன்டா பத்திரிகையாளன் ஆக்கினான்னு எல்லாரும் கேட்ட பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு படார்னு, சாவர்கர் பரம்பரை தானே, வெக்கமே பட மாட்டானுவோம். பட்டுன்னு ஐயா உங்ககிட்ட பிள்ளையா நினைச்சு நீ மன்னிச்சுக்கிடுங்கயான்னு காலைல வந்துட்டான். இப்ப அந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகி கொண்டிருக்கிறதுன்னு வைங்க. இவன்லாம் என்ன நான் சொல்றேன், நீங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை விமர்சித்து ஒரு வீடியோ போட்டான். ட்ரம்ப் நான் சொல்லித்தான் போரை இந்தியாவும் பாகிஸ்தானும் நிறுத்தியது அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை விமர்சித்து ஒரு வீடியோ ரிபப்ளிக்ல பப்ளிஷ் ஆச்சு. அடுத்த நாளே அதை தூக்கிட்டானுங்க. அப்ப எங்கிருந்து அழுத்தம் வந்துச்சு? ஏன் நீதான் எல்லாரையும் கேட்பிய தேச விரோதி? அன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்னன்னா, நீங்க அவன் கத்துறான் டிபேட்ல உட்காந்துட்டு பாரத் மாதா கி ஜெய்ன்னு எல்லாரும் சொல்றான். எல்லாரும் சொல்லும் போது அங்க அவரு ஓபியில உட்கார்ந்து இருக்காரு. ஒரு பாவம், சி 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 காங்கிரஸ் பர்சன்
அவர் வந்து என்ன செய்யல, he is not ready to say பாரத் மாதா கி ஜெய். நான் பார்த்தேன். எஸ், he didn't say. ஒண்ணு கத்துறான், கத்தி டேபிள் எல்லாம் அடிச்சு ஓட்டச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. வட இந்திய ஊடகங்கள் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இந்த ஊடகங்கள் உண்மைத்தன்மையை பேசுவதற்கு தயாராகவே இல்லை. 26 அப்பாவி இந்தியர்கள் பலியாகி இருக்கிறார்கள். ஏன் அங்கே ராணுவம் பாதுகாப்பில் இல்லை? பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பில் இருந்தார்களா இல்லையா? மோடி இதற்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? இதை பத்தி ஒரு ரூபாய் கேட்க மாட்டேங்கிறான் வட இந்தியா ஊடகத்துல. எதானே கேட்கணும். இதை கேட்கறதுக்கு ஒருத்தர் அங்க இல்லை. சரி, அந்த 4 பேர் பயங்கரவாதிகளை வந்து சுட்டு கொண்டுட்டு போனானே, அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா? அவனை கொன்னுட்டோமா இல்லையா? அல்லது அவன் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கானா பாகிஸ்தானுக்கு தப்பி போயிட்டானா? இதை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா இந்திய உளவுத்துறைக்கு? இதை பத்தி பேசுவதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை வட இந்திய ஊடகங்கள். அப்ப வட இந்திய ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாலங்கள் கட்டிடங்களை வெட்கமே இல்லாம யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் கட்டப்பட்டதுன்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை செய்தியே போடாம மடைமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. நான் எல்லா ஊடகத்தையும் சொல்ல, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி ஆதரவு ஊடகங்கள், பெருவாரியான ஊடகங்கள் நீங்க அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ அதுல விதிவிலக்குகளும் இருக்குது. ராஜ்தீப் சர்தேசாய் போன்றவர்கள் விதிவிலக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். கரண் தப்பார். இப்ப ராஜ்தீப் வந்து பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தார். சென்னையில பிளட்னா நான் வந்து வட இந்திய ஊடகங்கள் அதை பத்தி செய்தியே போடுறது இல்ல, இப்ப சென்னை இந்தியா இல்லையா, தமிழ்நாடு இந்தியா இல்லையா என்று சொல்லி இங்கே வந்து பகிரங்கமாக அதற்காக செய்திகளை எல்லாம் வெளியிட்டார், வருத்தம் தெரிவித்தார். ஆனா ஊடக நிறுவனங்கள் என்னவா இருக்கு? எதை பத்தி பேசுது? இதுதான் தேர்தலுக்கு முன்பும் நடந்துச்சு. ஆராசா 2G டயத்துல இதே மாதிரி ஒரு ஊடகம் உட்காந்து வச்சு கேட்டுச்சு. அவரை கூண்டுக்குள்ள உட்காந்து வச்சு, இவர் வந்து கோர்ட்டு, இவர் நீதிபதி மாதிரியும் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தர் வக்கீல் மாதிரி அதுல வந்து கேட்பாரு. கெத்துங்க ஆராசா. அது அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இருந்து அடிச்சாரு, நீ வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜான்னு சொல்றேன்னா அதுக்கான பெருமைப்படுறேன்டான்னாரு. ஏண்டா ஒரு முன்னாடி என்னடா பண்றீங்க எல்லாரும்? இன்கமிங் காலுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தீங்க எல்லாரும். இன்கமிங் நமக்கு எவனா போன் பண்ணிட்டானா பயதறிடுவோம். அப்ப ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? நம்ம யாருக்கும் போன் பண்ண மாட்டோம், மிஸ்டு கால் கொடுப்போம். ஏன்னா மிஸ்டு கால் பண்ணி ஏன் கொடுப்போம்னா, போன் பண்ணா நமக்கு காசு போயிடும், கண்ணாபின்னு காசு போகும். அப்புறம் ஒரு கட்டத்துல போன் பண்ணுவான், அவன் எடுக்க பயப்படுவான், ஏன்னா எடுத்தா இன்கமிங்கும் காசு. இப்படி எல்லாம் இருந்ததை மாற்றியவரை இந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் சேர்ந்து என்னவா சித்தரித்தன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப ஊடகங்கள் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு என்ன கவலை அப்படின்னா, 2014 மோடிய ஒரு அசகாய சூரர், ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நீங்க ஆட்சியில விட்டுட்டு போயிடுச்சு இந்த ஊடகங்கள். அதன் பிறகு மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்ற பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை பற்றியோ, கொரோனா பேரிடரின் பொழுது மக்கள் வீதியிலேயே நடந்து போனதை பற்றியோ, அவங்களுக்கு நான் பேருந்து வசதி செய்து தருகிறேன் என்று பிரியங்கா காந்தி சொன்ன பிறகு அந்த பேருந்து வசதிகளை மறுத்த யோகி ஆதித்யநாத்தை பற்றியோ எதை பத்தி இவங்க செய்தி வெளியிட தயாரில்ல. ஒன்றிய அரசு என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கோ அதை மட்டும் தான் வாசிக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன? இதை பற்றி எந்த வட இந்திய ஊடகங்களும் பேசுவதற்கு தயாராக இல்லை. பில்கிஸ் பானு வழக்கை பற்றி வட இந்திய ஊடகங்கள் பேசாது. மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்ல மாச கணக்கில் கடந்து போராடினாங்க, அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. சோ இப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கு வட இந்திய ஊடகங்கள் சென்று இருப்பது அப்படிங்கிறது வேதனையினுடைய உச்சம். அதுல அர்னாப் கோசாமி இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கான். நான் உரிமையில தான் சொல்றேன், தெரிஞ்சுதான் சொல்றேன். அவனுக்கு என்ன மரியாதை? இந்த தேசத்தை சீரழிக்கக்கூடிய கிருமிகள் அவன்லாம் ஒருத்தன். ஆட்சி மாற்றம் நிச்சயமா ஒரு நாள் ஏற்படும். ஆயுசுக்கும் பாஜக ஒன்றியத்தில் ஆளாது இல்ல. இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக தலைகீழ நின்று ஆடுறவன் எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் குறிச்சு வச்சுக்க. ஆட்சி மாற்றம் ஒண்ணு நடக்கும் இல்ல, ஒன்றியத்தில் ஆட்சி மாறாமலேவா போயிடும்? அன்றைக்கு சட்ட ரீதியாக நீங்கள் அத்துணை பேரும், இன்னைக்கு எவெல்லாம் தலைகீழ நின்று ஆடுறானோ அத்தனை பேரும் இன்னைக்கு சட்ட ரீதியாக என்ன செய்யணும்? நீங்கள் செய்த தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை கண்டிப்பாக வரும். நீங்க எவ்வளவு வந்து திரித்து உத்தரப்பிரதேசத்துல தலித் பெண்கள் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை செய்தி சேகரிக்க சென்ற ஒரு இளைஞன் சித்தி காப்பான் கைது செய்யப்படுறான். வட இந்தியாவில் அதெல்லாம் பேசுபொருள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?
இப்ப இவ்வளவு தூரம் இன்றைக்கு பத்திரிகை இன்னைக்கு பாருங்க, நீங்க போட்டே நினைக்கலாம் சார், வட இந்தியா மட்டும் தான் அப்படி இருக்கா? இன்னைக்கு தென்னிந்தியால ஒரு ஊடகம், நான் பேர் சொல்ல, அச்சு ஊடகம், நான் பேர் சொல்ல கூட விரும்பல, கேவலமான ஒரு ஊடகம். நான் எப்பவும் அடிக்கடி அதை பேசுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க எதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன கார்ட்டூன் போடுறாங்க, இதுல கொஞ்சம் பேர் தேர்வே எழுதாம பாஸ் ஆயிட்டாங்களாம். அதாவது 12th 10th நம்ம பிள்ளைங்க நிறைய நல்ல மதிப்பெண்கள் எடுத்துச்சு. உடனே இவன் வந்து போடுறான் கார்ட்டூன் கிண்டலாம். அதாவது அரசு அதிகாரி, கல்வி அதிகாரி போய் கல்வி அமைச்சர் சொல்றான், இதுல கொஞ்சம் பிள்ளைங்க தேர்வு எழுதாமலே 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. அப்படி பெற முடியுமா? அவன் அப்படி போடுறான் சும்மா. உடனே கல்வி அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பரவாயில்ல, நம்ம ஆட்சியில கல்வி வளர்ந்துருச்சுன்னு நம்ம இதை சொல்லி அப்படியே நம்ம மாத்திக்கிடுவோம், அதை நம்ம பெருமையாக்கிடுவோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்றாராம். இது எவ்வளவு வக்கர புத்தின்னு உங்களுக்கு புரியுதா? ஒண்ணும் இல்ல, பச்சையா சொல்றேன், நீங்க தான் இந்து ஆவுன்னு அவன் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்கான். அவனை பொறுத்தவரை நம்ம சூத்திர பிள்ளைகள் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. நம்மளதான் நீங்க நான் இந்த மாதிரி சூத்திரர்கள் அப்படின்னு அவன் நினைக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படித்து மதிப்பெண் எடுத்துட்டா அவன் என்ன சொல்லுவான்னா, கல்வியின் தரம் குறைந்து விட்டதுன்றான். என்னைக்கு நாமெல்லாம் படித்து முன்னேறி வேலைக்கு போனோமோ அன்னைக்கு படிப்பின் தரம் குறைஞ்சிருச்சு. என்னைக்கு செந்தில்வேல் உள்ளிட்டவர்கள் மீடியாவுக்குள்ள போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே பத்திரிகை தரம் குறைஞ்சிருச்சுட்டான். ஏன்னா அவன் மட்டும்தானே இருந்தான். நீங்க வந்து காலை உணவு திட்டத்தை இங்க இருக்கிற ஒரு பத்திரிகை கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு போட்டுச்சு. நம்ம விட்டு பிள்ளைங்க வீட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சோறு சாப்பிடுக்கலாம். ஏண்டா சின்ன பிள்ளைக்கு சோத்தை கொடுக்கறது பெரும்பாடுறா, அது இங்க ஓடும் அங்க ஓடும், அதுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறதே பெரும்பாடு. இதுல வந்து அந்த பிள்ளை காலையில எழுந்துச்சு வீட்டிலையும் சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சோத்தை, உண்மையிலே எங்க பிள்ளைங்க அப்படி இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிட்டுச்சுன்னா சந்தோஷம்டா, சந்தோஷம் தானே. நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கட்டும், வளரட்டும். எந்த பிள்ளை அப்படி சாப்பிடுது? இவன் போடுறான் கக்கூஸ் நிரம்பி வலியுதான், ஏன்னா இங்கேயும் சாப்பிட்டுதான் அங்கேயும் சாப்பிட்டுதான். அது ஒரு பத்திரிக்கை. தமிழ்நாட்டில் எப்படி 2-3 பத்திரிகைகள் இருக்குது, இன்னும் 2-3 என்னத்தை சொல்றது. சோ வர இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு தான் இருக்குது தேர்தலுக்கு. இது போன்ற ஊடகங்கள் திட்டமிட்டு பாஜகவிற்கு ஜால்ரா மட்டுமே அடிப்பதை வேலையாக வைத்திருக்கக்கூடிய ஊடகங்கள், பாஜக சார்ந்த செய்திகளை மட்டுமே பிரதானப்படுத்தக்கூடிய வட இந்திய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் ஒரு சில அச்சு ஊடகங்கள், அது எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படிக்கிறான்னு தெரியாது. ஆனா திட்டமிட்டு நமக்கு எதிராக அவதூறை அள்ளி இறைக்கக்கூடிய இது போன்ற ஊடகங்களை நாம் கண்டு அவர்களை புறக்கணிக்க வேண்டும். மக்களோடு நிற்கக்கூடிய ஊடகங்களும் இருக்கின்றன, அது வட இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது. அவர்களுக்கு நாம் நம்முடைய தார்மீக ஆதரவை தர வேண்டும். அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம் என்பதை சொல்லி, இந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை அர்னாப் கோசாமி அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார். மகிழ்ச்சி. அர்னாபுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை மிக உறுதியான குரலில் ஒலித்து மீண்டும் ஒருமுறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.